ஹலோ கைஸ். ஸோ கதறி அழுத முத்துக்குமரன் என்னென்னா, ஏன் முத்துக்குமரன் வந்து அவ்வளோ அழறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, முத்துக்குமரன் நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. அதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ முத்துக்குமரன் என்ன நினச்சா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி இப்போ பவித்ராவுக்கு வந்து நான் அந்த கேப்டன்சி டாஸ்க்கை விட்டு கொடுத்தேன் அப்படின்னா, அது வந்து நல்லாவே தெரிஞ்சுது. நமக்கு ஆஸ் ஆடியன்ஸாக நமக்கே தெரிஞ்சுது முத்துக்குமரன் வந்து விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு. உள்ளே இருக்கவங்களும் எப்படி பேசுவாங்க, ஆடியன்ஸும் எப்படி பேசுவாங்க, பரவாயில்லப்பா, ரொம்ப நல்ல பையன்ப்பா முத்துக்குமரன், பவித்ரா பாவம் அவள் ஒன்றுமே வரல, பவித்ரா வந்து வெளில தெரியணும்னு முத்துக்குமரன் விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தா முத்துக்குமரனோட கிரேடு தான் ஏறும். கரெக்டுங்களா? ஸோ உள்ளே இருக்கவங்களும் அப்படி தான் பேசுவாங்க, நம்ம ஆடியன்ஸும் அப்படி தான் பேசுவோம். ஸோ வெல் டன் முத்து அப்படி தான் நம்மளும் பேசுவோம். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி தான் முத்துக்குமரன் வந்து நினச்சிருக்கணும். ஸோ நம்மளோட இது வந்து ஹையராக போகணுன்ட்டு முத்துக்குமரன் அப்படி நினச்சிருக்கணும். இல்லைனா வந்து இன்னொரு விதமாகவும் நினச்சிருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் ஆகிட்டார் முத்து அப்படின்னா, என்ன ஒரு கேப்டன் ஆகிட்டா பெருசாக வந்து கண்டென்ட் கொடுக்க முடியாது. கேப்டன்னா என்ன பண்ணணும், மற்றவங்களாம் எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன ராங் பண்ணுறாங்க, அதாவது சண்டைனா போய் தீர்த்து வைக்கணும். அந்த மாதிரி தான் வந்து கேப்டனோட வேலை. ஸோ ஆஸ் அ கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது நிறைய வந்து நம்ம என்ன சொல்கிறது, நிறைய கண்டென்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு வேர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் கேப்டனை மோஸ்ட்டாக வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சிருக்கலாம் முத்துக்குமரன். ஓகேங்களா? ஸோ அங்கே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இது வந்து முடிய போகுது கேம் வந்து. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது யாராக இருந்தாலும் முக்கியமான ஒன்று. ஆனால் நீங்கள் அதை விட்டு கொடுத்து ஆடுறீங்க அப்படின்னா, எதுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கணும், கேப்டன் எதுக்கு இருக்கணும்? ஸோ கேப்டன் டாஸ்க்குமே ரத்து செய்யப்படுது. இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் ரத்து செய்யப்படுது. ரயானுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை, அதுக்கும் இப்போ வேலிட் இல்லாமல் போச்சு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, முத்துக்குமரனுக்கு வந்து ஐயோ நம்ம பண்ண இந்த ஒரு வேலையால் தான் இப்போ ரயானுக்கும் போச்சு, பவித்ராவுக்கும் போச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் கேப்டனும் கிடையாது, இனிமேல் யாருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடையாது. ஸோ நம்ம ஒரு பர்சனால் தான் இப்படி ஆச்சுன்னு முத்துக்குமரனுக்கு வந்து அவர் பிஹேவ் பண்ண அந்த வே, ஐயோ சாரி பிக் பாஸ் சாரி, ரொம்ப பதட்டமாகிட்டார் முத்துக்குமரன். பிஹேவ் பண்ண அந்த வேவாக இருக்கட்டும், விஷால் மேலே சாஞ்சி அழுததாக இருக்கட்டும், ரொம்ப அழுதுட்டார். இதில் என்ன ஒரு எமோஷனலாக தீங்கன்னா, முத்துக்குமரன் அழுததை பார்த்துட்டு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் மஞ்சரி அழுதுட்டாங்க. ஜாக்லின் வந்து டே இல்லைடா முத்து, நீ பண்ணது மட்டும் இல்லை, இங்கே எல்லாருக்கும் அது ஒரு லெசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இன்றைக்கி விஜேஎஸ் என்ன இதுக்கு வந்து சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு வீக் வந்து ஒரு கேப்டன் இல்லாமல் எப்படி வந்து அது மூவ் ஆகும் ஒரு பிக் பாஸ் வீடு, எது எப்போது எந்த வீக் எந்த பிக் பாஸ் சீசன்லேயும் இந்த மாதிரி கேப்டன் இல்லாமல்லாம் வந்து இதுவானது கிடையாது. கரெக்டாக? மேபி அப்படி கேப்டன் இல்லாமல் இருக்க டாஸ்காக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீஸ் டாஸ்காக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது. அதுக்கு வந்து கேப்டன்லாம் தேவையில்ல, ஆளுங்க வந்துட்டு போகிறாங்க. இது ஆனாலும் இந்த கிச்சன் ப்ராப்பர்ட்டிக்கு இத்தனை பேர் அசைன் பண்ணுறதுக்கு கேப்டன் தேவை தான். ஸோ விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு இன்றைக்கி அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி சாட்டர்டே தானே ஐயா. ஸோ இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, முத்துவை வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாரு. இப்போ முத்து வந்து இப்படி பண்ணது ஏன் இவ்வளோ ஹையாக போச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஜாக்லினோ சரி, ராணுவோ சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் போன வீடியோவில் சொன்னேன்ல, அதே மாதிரி தான். இப்போ ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிற பையன் தப்பு பண்ணால் தான் டீச்சருக்கு வந்து செம கோவம் வரும். அதே வந்து படிக்காத பையன் தகுவான், நீ இப்படி தான் தலையாக சுற்றி நிறு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ முத்து இப்படி பண்ணிட்டாரா அப்படின்றது தான் வந்து பிரச்சனை. நான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வீட்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து கேப்டன்ஸ் டாஸ்க்கு பவித்ராக்கு விட்டு கொடுத்து, யார் முத்துக்குமரன், நான் வாய்ப்பே இல்லைன்னு நான் வந்து சாதிச்சுன்னு இருந்தேன். அப்புறம் தான் இந்த கேமை பார்த்தா தெரிஞ்சது, ஏன் இவன் இவ்வளோ இதுவாக விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரீசன் இதுவாக தான் இருக்கும், நான் சொன்ன ரீசன்ஸாக தான் இருக்கும். ஓகே கைஸ், ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.